5 டெலிவிஷன் சென்னைக்கு வந்து ஒரு கருத்தரங்கம் வச்சாங்க. திமுக வந்து இந்த 5 தொலைக்காட்சிகளுக்கும் ஒரு கண்டிஷன் போட்டாங்க. டோன்ட் இன்வைட் விஜய். விஜய் இன்வைட் பண்ணாலும் வரமாட்டார்ல. இல்ல வரமாட்டார்னு இவங்க போய் பார்த்தாங்களா? அது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? 8 பேர் பார்த்திருக்காங்க. இந்த 5 தொலைக்காட்சி வந்து சீனியர் ஆபீசர் எடிட்டர்ஸ். நான் தனித்தனியாக அந்த ஆளுங்கிட்ட நான் பேசினேன். என்ன சொன்னாங்க? அதாங்க ஒரு ரகசியம். அந்த ரகசியத்தை தான் இன்க்ளூசிவ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. விஜய் அவர்களே மண்டபத்தை வித்து தான் வந்து நிறைய செலவெல்லாம் பண்றாருங்கிற பேச்செல்லாம் வருது. அவங்களால எப்படி கம்பீட் பண்ணி நம்பர் 1 அப்படிங்கிற பொசிஷனுக்கு வந்துட முடியுமா? பொதுமக்களிடமே இருக்கக்கூடிய ஆதரவு விஜய்க்கு கண்டிப்பாக வாக்குகளை சேகரிக்கும். ஆனால் விஜய் கண்டிப்பாக ஒரு இன்னலுக்கிலேயே ஆக்கப்பட்டார். அவருடைய ஸ்பீடை குறைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். கரூரிலிருந்து ஆரம்பித்து ஜனநாயகனை வைத்து சங்கீதா வரைக்கும் வைத்து நேற்று பொன்ராஜ் வரைக்கும் கொண்டு விட்டாங்க. அவர் ஓட விட்டாங்க திமுக. அதுக்கு பதில் கொடுப்பாரு நிச்சயம். தமிழ் வெற்றி கழகம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வயத்தில் புலியை கரைக்கிறது கண்டிப்பாக. அதனாலதான் இந்த சிபிஐ ரிப்போர்ட் வரப்போது பாருங்க. இன்னும் 2 நாள்ல சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ண போறாங்க. அப்ப செந்தில் பாலாஜிக்கும் என்னென்ன கதை ஆக போகுதுன்னு பாருங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய போலீசார் மீதும் குற்றச்சாட்டு, தமிழக அரசாங்கத்தின் மீதும் குற்றம் வரும். 5 டெலிவிஷன் சென்னைக்கு வந்து ஒரு கருத்தரங்கம் வச்சாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாருக்கும் 5 கோடி விளம்பரம் கொடுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்தாரு, அவர் பேசினார். திமுக வந்து இந்த 5 தொலைக்காட்சிகளுக்கும் ஒரு கண்டிஷன் போட்டாங்க. ஓரல் கண்டிஷன். டோன்ட் இன்வைட் விஜய். விஜய் இன்வைட் பண்ணாலும் வரமாட்டார்ல. இல்ல வரமாட்டார்னு இவங்க போய் பார்த்தாங்களா? அது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? 8 பேர் பார்த்திருக்காங்க. இந்த 5 தொலைக்காட்சி வந்து சீனியர் ஆபீசர் எடிட்டர்ஸ். அந்த 8 பேர்ல 5 பேர் எனக்கு மிக மிக நெருக்கமான நண்பர்கள். நான் தனித்தனியாக அந்த ஆளுங்கிட்ட நான் பேசினேன். என்ன சொன்னாங்க? அதாங்க ஒரு ரகசியம். அந்த ரகசியத்தை தான் இன்க்ளூசிவ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ராகுல் காந்தி wanted to go with விஜய். அதை தடுத்தது ப. சிதம்பரமும் மு.க. ஸ்டாலின். இல்லாம எதுக்குமா அவசரமா ஒரு ராஜ்யசபா கொடுக்கணும் காங்கிரஸுக்கு? 28 கொடுத்து நீங்க தேமுதிக பத்தி கேட்டீங்களே, தேமுதிகக்கு எதுக்குங்க 10 சீட் தரணும்? அவங்க என்னமா அவ்வளவு அவசரம்? இதுக்கு ராகுல் காந்தி வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு, மு.க. ஸ்டாலினோட போட்டு பேசிருக்காரு. அவங்க 28 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரா? இல்ல. பிறந்த நாளுக்கு ப்ரோங்கிறதெல்லாம் நிறுத்திட்டாரு. ஏன் பிரதர் நிறுத்திட்டாரு? 3 தரம் கேரளாக்கு போயிட்டு வந்துட்டாருங்க. ஒரு தான் தமிழ்நாடு வழியா தானே கேரளாக்கு போறாரு அவரு. கேரளால கோயம்புத்தூர் வந்து பிரச்சாரம் பண்ணிருக்கலாமே காங்கிரஸுக்கு. ஆக மொத்தம் ராகுல் காந்தி ஸ்டாலின் மீது வெறுப்புடன் இருக்கிறார். இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். இப்ப விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் தனித்து களம் காண்றாங்க. 234 வேட்பாளர்களையும் வந்து விஜய் வந்து போட போறாரு. அது போக அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் நிதி நெருக்கடி நிறைய ஜாஸ்தியா இருக்கு. விஜய் அவர்களே மண்டபத்தை வித்து தான் வந்து நிறைய செலவெல்லாம் பண்றாருங்கிற பேச்செல்லாம் வருது. அவங்களால எப்படி கம்பீட் பண்ணி நம்பர் 1 அப்படிங்கிற பொசிஷனுக்கு வந்துட முடியுமா? நம்பர் 1 நம்பர் 2 தவிர பொதுமக்களிடமே இருக்கக்கூடிய ஆதரவு விஜய்க்கு கண்டிப்பாக வாக்குகளை சேகரிக்கும். ஆனால் திமுக அதிமுகவிற்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு ஈவன் சின்ன சின்ன கட்சிகளுக்கெல்லாம் பாராட்ட வேண்டியது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் தழைக்க வேண்டும் என்றால் அனைத்து கட்சியும் போட்டியிட வேண்டும். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கேல் இருக்குது, ஒவ்வொரு அளவு இருக்கிறது. அந்த அளவுல பாத்தீங்கன்னா விஜய் கண்டிப்பாக ஒரு இன்னலுக்கிலேயே ஆக்கப்பட்டார். அவருடைய ஸ்பீடை குறைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். கரூரிலிருந்து ஆரம்பித்து ஜனநாயகனை வைத்து சங்கீதா வரைக்கும் வைத்து நேற்று பொன்ராஜ் வரைக்கும் கொண்டு விட்டாங்க. அவர் ஓட விட்டாங்க திமுக. அதுக்கு பதில் கொடுப்பாரு நிச்சயம். எது இருப்பினும் விஜய் என்ற ஒரு பிம்பம் இருப்பதனால் தானே ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலின் பிரிந்தார். இன்று சோனியா காந்தி அம்மையாருக்கு உடல்நிலை சரியில்லை. உடல்நிலை அவர் வாழ, நீண்டு வாழ, நீடூழி வாழ தங்களுடைய இன்க்ளூசிவ் நேயர் மூலமாக தமிழ் ராஜகோபால் பிரார்த்திக்கிறோம். சப்போஸ் வந்து ஏதாவது ஒன்று தடக்க ஆச்சுன்னு வச்சுங்க, ராகுல் காந்தி தனிமையாகப்பட்டு விடுவார். அவருக்கு விஜய் மேலதான் இஷ்டம். அப்ப திமுக கழட்டி விட்டுருவாங்க. 2029 நோட்டிட் உங்ககிட்ட பேப்பரும் பென்சில் இருந்தா எழுதி வச்சுங்க. விஜய் அவர்கள் 2029 பெரிய போர்ஸாக வரப்போறார் லோக்சபால. ஆனால் 2026 தமிழக சட்டமன்றத்தில் முதலில் இருந்த வேகம் அவருக்கு குறைந்து விட்டது. ஆனால் இன்று முதல் விஜய் தான் ஒரு பாப்புலர் பிகரா இருப்பார். அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா ஆகாதாங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்தா பாக்கணுமா. நான் குறைந்ததும் எனக்கு வயசு 75 தமிழ் 10 தேர்தலை பார்த்திருக்கிறேன். அகில இந்திய அளவில் டைம்ஸ் நவ், ரிபப்ளிக், NDTV போன்ற தொலைக்காட்சிகளுக்கு ஆலோசகராக இருக்கிறேன் தேர்தல் சமயத்தில். இப்ப கூட நான் ஒரு மீட்டிங் போகணும். அப்படிலாம் நடக்கும்போது
ஒரே ஒரு காரணத்துல சொல்றேன், தமிழ் வெற்றி கழகம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வயத்தில் புலியை கரைக்கிறது கண்டிப்பாக. அதனாலதான் இந்த சிபிஐ ரிப்போர்ட் வரப்போகுது பாருங்கம்மா, 29ஆம் தேதி, இன்னும் 2 நாள்ல சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ண போறாங்க. அப்ப செந்தில் பாலாஜிக்கும் என்னென்ன கதை ஆக போகுதுன்னு பாருங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய போலீசார் மீதும் குற்றச்சாட்டு, தமிழக அரசாங்கத்தின் மீதும் குற்றம் வரும். ஸ்டேட் ஆர்கனைஸ்டு கிரைம் மாதிரி கொண்டு போறாங்க. தமிழக சட்டமன்றத்தில் இது பற்றி பேச முடியாமல் இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிபிஐக்கு கொடுக்கணும்ட்டு விஜய் கேட்டதுனால சிபிஐக்கு போனாங்க. மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் கொடுத்தது, சுப்ரீம் கோர்ட் தானே கொடுத்தது. ஆன் த டாப் ஆஃப் இட் எஸ்ஐடி போட்டாங்க, நீதி அரசர் அஜய் ரஸ்தோகியினுடைய தலைமையில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம். அதெல்லாம் முடிச்சுட்டு சார்ஜ் ஷீட் ரெடி ஆயிடுச்சு. நீங்க எழுதி வச்சுங்க செந்தில் பாலாஜியினுடைய தேர்வு. அதனால விஜய்க்கு ஒரு பின்னடைவு இருக்கத்தான் இருக்கும். 2026 சட்டசபை தேர்தலில் பணம் கிடையாது, அவருக்கு நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ஸ் நிறைய கொடுத்திருக்காங்க திமுக. அதற்கு எதிர்நீச்சல் அடித்த விஜய் அவர்கள் இன்று முதல் 27 மார்ச் பிப்ரவரி, இன்று முதல் இன்னும் ஒரு 20 நாளைக்கு 22 ஏப்ரல் மட்டும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தால் என்னை பொறுத்த மட்டும் அந்த 25%, 20% he will establish. விஜய் வந்து பெரம்பூர் தொகுதியை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறதா வந்து தகவல் வருது. பெரம்பூர் வந்து அவருக்கு ஆப்டான தொகுதியா இருக்குமா? அதுல சில சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கிறார்கள், அதுதான் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அவர் நடித்த படங்களில் தொழிலாளர்கள் பண்ணியிருக்காங்க. ஐசிஎஃப் போஸ்ட் ஃபேக்டரி இருக்குது அந்த இடத்துல. எந்த கட்சி அவர் திருச்சிலையும் போடணும்னு பாக்குறாரு, 2 சீட்ல போடலாமான்னு பாக்குறாரு. பல செய்திகள் வரும்போது படித்து பார்த்தால் சில சீனியர் தமிழ் வெற்றி கழக தலைவரிடம் நான் தொடர்பில் இருக்கிறேன். அவர்கள் சொல்லுவதை பார்த்தால் 2 இடத்தில் அவர் போட்டியிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை தமிழ். ஆக மொத்தம் பெரம்பூரில் அவர் வெற்றி பெற்றுவார். சேகர் பாபு என்ற ஒரு அமைச்சர் அவருக்கு எதிர்த்து போட்டியிட்டால் டெபாசிட் போயிடும் என்றுதான் அவர்களுடைய கணக்கு. திமுகல எல்லாருமே தொகுதி மாறுறாங்க, அது எதன் காரணமா அந்த மாதிரி அவங்க மாறி நிக்க போறாங்க? 2 காரணமா. ஒரு எடப்பாடி பழனிசாமி சீக்கிரமே அந்த கூட்டணி அமைத்து திமுகவிற்கு நிர்பந்தப்படுத்தியது. 5 நாள் ஆச்சுங்க ஏடிஎம்கே லிஸ்ட் வந்து தொகுதி உடன்பாடு வந்து. திமுக எங்க டில்லி டாலி டில்லி டிங்கி 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 டிங்கின்னு போகுது. பெண்டுலம் மாதிரி பழைய காலத்துல ஒரு கடிகாரம் இருக்கும், ரைட் லெஃப்ட் ஆடிட்டே இருக்கும். அந்த மாதிரி எங்க ஒரு திமுக ஆடுதுங்க. என்னை பொறுத்த மட்டும் தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில், எடப்பாடி பழனிசாமி பலம், அதிமுக பயம் பலம், விஜயினுடைய பயம் பலம். அதுதான் திமுகவினுடைய கூட்டணி நீடிக்க வைக்கிறது. திமுக கூட்டணி என்பது தோல்விக்கான அடையாளத்தை தேர்தல் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே ராகுல் காந்தி செய்த ஒரு குழப்பத்தினால், விஜய் வந்ததின் குழப்பத்தினால், ராகுல் காந்தி விஜயுடன் கரூர் சம்பவத்தில் பேசியதனால் அளந்து போன பயந்த புலி கரைத்து கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக தோல்வி அடையும். அதன் மூலமாக விஜய்க்கு ஒரு நல்ல பெயர் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதுதான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி நிபுணர்கள் ஆலோசகர்களுடைய கருத்து. இங்க டெல்லியிலேருந்து 5 டெலிவிஷன் சென்னைக்கு வந்து ஒரு கருத்தரங்கம் வச்சாங்க. CNN, IBN, NDTV, ரிபப்ளிக், டைம்ஸ் நவ், இவங்கெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாருக்கும் 5-5 கோடி விளம்பரம் கொடுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்தாரு, அவர் பேசினார். திமுக வந்து இந்த 5 தொலைக்காட்சிகளுக்கும் ஒரு கண்டிஷன் போட்டாங்க, ஓரல் கண்டிஷன், டோன்ட் இன்வைட் விஜய். விஜய் இன்வைட் பண்ணாலும் வரமாட்டார்ல. இல்ல வரமாட்டாருன்னு இவங்க போய் பார்த்தாங்களா? அது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எல்லாரும் போய் பார்த்தாங்கல்ல. அங்க பார்த்ததில் குறைந்தது 8 பேர் பார்த்திருக்காங்க. இந்த 5 தொலைக்காட்சி வந்து சீனியர் ஆபீசர், எடிட்டர்ஸ். அந்த 8 பேர்ல 5 பேர் எனக்கு மிக மிக நெருக்கமான நண்பர்கள். இன்னும் சொல்ல போனா நான் வந்து லோக்சபா பிரஸ் அக்ரிடேஷன் கமிட்டியில நான் தலைவராக இருக்கிறேன். எனக்கு சபாநாயகர் என்னை நியமித்தார். கடந்த 10 வருடங்களாக அந்த பதவியில் இருக்கிறேன். அவங்க எல்லாம் எங்கிட்ட அக்ரிடேஷன் வாங்க வந்தவங்க. அந்த இப்போ எடிட்டர்ஸ் யார் யார் விஜயை பார்த்தாங்களோ நான் தனித்தனியாக அந்த ஆளுங்கிட்ட நான் பேசினேன். என்ன சொன்னாங்க? அதாங்க ஒரு ரகசியம். அந்த ரகசியத்தை தான் இன்க்ளூசிவ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அவர் சொன்னாரு, எங்கிட்ட 25-30% ஓட்டு இருக்குது, பொதுமக்கள் என்னோட இருக்காங்க. நான் சூறாவளி சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சப்பறம் தான் எனக்கு தெரியும், எனக்கு தடங்கள் எல்லாம் நான் எதிர்ந்து ஐ கிராஸ் ஸ்வாம் அப்படின்னு சொன்னாராம். ஆனா எதிர்க்கு நீச்சல் போட்டேன். எனக்கு இன்னல்கள் கொடுத்தார்கள். பாஜகவும் திமுகவும் சேர்ந்து கொண்டு
அதுக்கு ஒரு எடிட்டர் கேட்டிருக்காரு, நீங்க வந்து ஏன் பாஜகவோட போகல அப்படின்னு. எல்லாரும் எனக்கு ஆதரவு எடுத்தாங்க. கரூர் சமயத்தில் நான் எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். ராகுல் காந்தி கூட பேசினாரு. எங்கிட்ட கண்டிப்பாக அழுத்தம் இருந்தது. ஜனநாயகனுக்கு ரிலீஸ் பண்ணி தரேன், நீ வந்து எங்களோட சப்போர்ட் பண்ணுன்னுட்டு பல பாஜக தலைவர் பேசினார்கள். ஆனா நான் வந்து இண்டிபெண்டா தான் இருக்க போறேன் என்று நிலை நீட்டினா தன்னுடைய இண்டிபெண்டன்ஸ் நியூட்ரல் பாலிசிய. ஆனால் அங்கு வந்தவர்களுடைய 8 பேர் கரஸ்பாண்டன்ட் எடிட்டர்ஸ்ல 4-5 பேர் என்னிடம் சொன்னதை நான் நம்பிக்கை துரோகம் செய்யவில்லை. எனினும் அவர்கள் பெயர் சொல்லாத இருப்பதனால் அவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்யல. ஏன்னா ஒரு பத்திரிக்கைன்னா நான் வந்து நல்ல பேர் எடுத்திருக்கேன் டெல்லியில, சும்மா இல்லை. 45 வருஷங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோப். அதை தவிர கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெகக்னைஸ் மீ as a long and distinguished journalist எனக்கு ஒரு லேபிள் கொடுத்துருக்காங்க வேற. அதுல நான் பார்லிமெண்ட் போனா கதவு திறந்துடும் நல்ல டக்குன்னு, அந்த எலக்ட்ரானிக் கதவு. அந்த அளவுக்கு மரியாதை உள்ளவன். என்னுடைய நண்பர்கள் சொன்னது கருத்து என்ன என்று கேட்டால், விஜய் வில் பி கிங் மேக்கர் என்று 3 பேர் என்கிட்ட சொன்னாங்க. ஆனா அவர் வந்து நான் கிங்கா தான் இருப்பேன், கிங் மேக்கராலாம் இருக்க மாட்டேன்னு சொன்னதா சொன்னாங்க. அவர் பழகணுங்கம்மா, அவர் கொஞ்சம் இறங்கி வரணும்மா. நான் சொல்றது கேளுங்க. நான் என்னுடைய அரசியல் நான் அம்மையார் ஜெயலலிதாவிடம், ஐயா கருணாநிதியிடமும் எம்ஜிஆரிடம் நான் பழகியவன். தினமணியினுடைய நிருபராக சென்னையில் இருந்தேன். மெயில் என்ற ஆங்கில பத்திரிகை நிருபராக இருந்தேன். அப்பொழுது இருந்து நான் எம்ஜிஆரை தெரியும். இன்று அவங்களோட நான் பேசுறதுக்கு இன்னும் கேட்டீங்கன்னா வி.ஆர். நெடுஞ்செழியன் அவர்கள் எல்லாம், முரசொலி மாறன் எல்லாம் நண்பர்கள். அவங்களுடைய ஒரு தொடர்பு எடுத்ததுனால ஒரு தைரியமா நான் சொல்ல முடியும், விஜய் should have taken ஒரு பொசிஷன். 2 பேரும் 2 படகுல போக கூடாது தமிழ். பட் அவர் தான் வந்து கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் போய் சேர்ந்தாருன்னா அவரோட லைஃப், பொலிட்டிக்கல் லைஃப் வந்து முடிஞ்சிரும்ல. நீங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சுங்க. எப்படி திமுக வந்து பாஜகவோட சேர்ந்தது? முரசொலி மாறன் எப்படி மந்திரியா இருந்தாரு? நீ பாஜக கொள்கைகளை தனியா வச்சிரு, தமிழ் வெற்றி கழகத்துடைய தமிழ் போட்டு வச்சிரு. ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம். we have to defeat DMK அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் 2 பேரும் பிளாட்ஃபார்ம்ல வரலாம். நீ ஜெயிச்சுக்கிட்டு யார் ஜெயிக்கிறாங்க பாத்துக்கலாம். அது ஒரு முரட்டு பிடிப்பில் விஜய் இருந்திருக்க கூடாது என்பதுதான் நான் ஒரு பத்திரிகையாளனாக என்னுடைய கருத்து. 2 படகுல போனீங்க விழுவீங்களா இருப்பீங்களாமா? பட் விஜய்க்கு இருக்கிற செல்வாக்கு, மக்கள் செல்வாக்குங்கிறது அவர் தனித்து நின்னாலே வந்து அவர் வந்து சிஎம் ஆகிற அளவுக்கு இருக்கிறாங்க, அவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு அவர் நம்புறாரு. சரி, நம்பட்டோம், நல்லது, வரவே இருக்கிறது. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் தேர் பார்த்திருக்கீங்களா நீங்க? பார்த்திருக்கேன். பெரிய சக்கரம் இருக்கும். அது வந்து ஒரு 40-50 டன். அதுக்குன்னு பயிற்சி பெற்ற சில முட்டுக்கட்டை கொடுக்கக்கூடிய அவர்கள் தேர் நிலைக்கு வர வேண்டும் என்றால் முட்டுக்கட்டை கொடுக்கணும் கீழேந்து. அது ரொம்ப டேஞ்சரஸ் ஜாப். அதுக்குன்னு ஒரு சில குடும்பமே தியாகம் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கோவிலுக்கும். குறைஞ்சது ஒரு 20-25 கோவிலினுடைய தேர்தலுக்கு, சாரி, தேருடைய தேர்தல் என்றாலும் தேர் என்றாலும் ஒன்றுதான். அந்த தேர்தலினுடைய அந்த முட்டுக்குட்டை போடவங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன்ஸ். மயிலாப்பூர்ல தேர் கூட்டு போறவங்க ஸ்ரீரங்கத்துக்கு போவாங்க, ஸ்ரீரங்கம் வந்து காஞ்சிபுரம் வரும், அப்படிலாம் இருக்கு. அந்த முட்டுக்கட்டை போறது பாருங்க, தேர் நின்றுரும். அந்த முட்டுக்கட்டையை போட்டது திமுக. விஜய் என்ற தேரை நிறுத்தியது திமுக. அந்த முட்டுக்கட்டை போட்டதுனால அவருக்கு ஸ்டாப் ஆயிடுது. அப்பதான் அவர் உணர்ந்து இருக்கணும். சில பத்திரிகையாளர்கள் சொன்னாங்களாம், யூ ஷுட் கோ வித் ராகுல் காந்தின்னு. ராகுல் காந்தியோட போக தயாரா இருந்தார். ஆனா டிஎம்கே இழுத்து பிடிச்சிட்டாங்களே. ராகுல் காந்தி துரோகம் பண்ணிட்டு சோனியா காந்தியோட பேச்சு டிஎம்கே விஜயை கட் பண்ணணும்னு பண்ணிட்டாங்க. இல்ல எப்போ ராகுல் காந்தியோட விஜயினுடைய கனெக்ஷன் எப்போ வந்து சில ரகசியத்தை எல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வீடியோ வந்து விறுவிறுப்பாக இருக்கும், வைரலாகும். காரணம், ராகுல் காந்தி வாண்டட் டு கோ வித் விஜய். அதை தடுத்தது ப. சிதம்பரமும் மு.க. ஸ்டாலின். இல்லாம எதுக்கு அவசரமா ஒரு ராஜ்யசபா கொடுக்கணும் காங்கிரஸுக்கு? 28 கொடுத்து நீங்க தேமுதிக பத்தி கேட்டீங்களே, தேமுதிகக்கு எதுக்குங்க 10 சீட் தரணும்? அவங்க என்னமா அவ்வளவு ஒசரம்? கமல்ஹாசனோட விஜயகாந்த் பெரியவரா? இன்னைக்கு தெரியும், அவர் உயிரிழக்காரு கமல்ஹாசன். ஆனால் கமல்ஹாசன் செய்ததும் துரோகம். ஒண்ணு, நீங்க வந்து டார்ச் லைட்ல கண்டினியூஸ் பண்ணிக்கணும், இல்லாம வாக் அவுட் ஆஃப் தி அலையன்ஸ், ரிசைன் ஃப்ரம் ராஜ்யசபா. வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கறாரு. நீ நேர்மையா இருந்தா அதை பண்ணிருக்கணும். நான் இருந்தா பண்ணிருக்கேம்மா. ஒண்ணு நான் சப்போர்ட் பண்ணிருப்பேன். டார்ச் லைட்ல நின்று திமுக உதயம் சரி சரண்டர் ஆயிடு. இல்லையா ராஜினாமா பண்ணு. 2 தான் இருக்கும், 3வது நடுவில் வராது. அப்படி 2 தான் இருக்கும், 3வது மடங்காது. கமல்ஹாசன் செய்து தவறு. கமல்ஹாசனை விஜயை வெறுப்பேற்ற வேண்டும் என்று தான் கமல்ஹாசனுக்கு உசுப்பி விட்டது திராவிட முன்னேற்ற கழகம். இதெல்லாம் டீப் ரூட்டட் அரசியல் இருக்குமா? ரொம்ப சுத்தி 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 ஆஸ் யூ டிக் மோர் நிறைய ப்ராப்ளம்ஸ் வெளில வருது. தேர்தலுக்கு அப்புறம் இதெல்லாம் வெளில வரும், பார்த்துட்டே இருங்க. ராகுல் காந்தி ஏன் விஜயுடன் போவதை நிறுத்தினால் என்பது ஒரு
என்ன தமிழ் நான் உடனே கேட்கிறேன், இதுக்கு ராகுல் காந்தி வந்திருக்காரா தமிழ்நாட்டுக்கு? முக ஸ்டாலினோட போட்டு பேசியிருக்காரா? இல்ல அவங்க 28 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரா? இல்ல பிறந்த நாளுக்கு ப்ரோங்கிறதெல்லாம் நிறுத்திட்டாரு ஏன்? பிரதர் நிறுத்திட்டாரு ஏன்? ராகுல் காந்தி தமிழ்நாடு 3 தரம் கேரளாக்கு போயிட்டு வந்துட்டாருங்க. ஒரு தரம் தமிழ்நாடு வழியா தானே கேரளாக்கு போறாரு அவரு. கேரளால இருந்து கோயம்புத்தூர் வந்து பிரச்சாரம் பண்ணிருக்கலாமே காங்கிரஸுக்கு. ஆக மொத்தம் ராகுல் காந்தி ஸ்டாலின் மீது வெறுப்புடன் இருக்கிறார். பட் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த 2029ல வந்து ராகுல் காந்தி விஜயோட இணையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நான் சொல்லிட்டேன்மா உங்களுக்கு. ஐ broke the story to you just now. உங்க அதான் வரப்போகுது பார்த்துட்டே இருங்க. இந்த டிஎம்கே என்பது அதிமுக என்று அழைக்கக்கூடிய அவல நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் தள்ளப்படும். காரணம், முக ஸ்டாலின் துடிதுடிப்புடன் தன்னுடைய மகனை துணை முதலமைச்சர் ஆக்கியது பல தோழமை கட்சிகளுக்கு பிடிக்கவில்லை, ராகுல் காந்திக்கும் பிடிக்கவில்லை. அதனால்தான் அவர் விஜய் பக்கம் போகிறார். ஆனாலும் இப்ப பப்ளிக் பைட்ஸ்லாம் எடுக்கும் போது மோஸ்ட்லி ஆதரவுன்னு வரும்போது விஜய் சொல்றாங்க, ஆர் டிஎம்கே தான் சொல்றாங்க. அப்ப டிஎம்கே வந்து இன்னும் சொல்லிட்டு தானே இருக்காங்க. அதுக்கு விஜய் பதில் சொல்லிட்டாரு. நம்ம வந்து எதுக்கு மீதி எல்லாம் பதில் சொல்லணும்? விஜய் பதில் சொல்லி விட்டாரு ஜோரா. அந்த விஜய் பதில் சொன்னதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். நீங்க ஓட்டுக்கு பணம் வாங்கிக்குங்க, ஆனா விசிலுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னார். நீங்க தமிழும் ராஜகோபாலனும் சொல்வதற்கு முன்னதாகவே அவர் அந்த பதிலை சொல்லிவிட்டார். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.